மனதின் குரல் என்பது தமது மனதின் ஆன்மீக பயணமாக ஆகிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் 100வது அத்தியாயத்தில் வானொலியில் பேசிய பிரதமர் மோடி தான் என்ற நிலையில் இருந்து அனைவரையும் உள்ளடக்கிய பயணமாக மனதின் குரல் அமைந்திருந்ததாக கூறியிருக்கிறார். குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது மக்களை அடிக்கடி சந்தித்ததாக கூறிய பிரதமர் 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு மக்களை சந்திக்க இயலவில்லை என்று துவக்கத்தில் வெறுமையாக இருந்ததாக மோடி குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு கல்வி புகட்டியவர்கள், நீர்நிலைகளை சீரமைத்தவர்கள் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசி உணர்ச்சி வசப்பட்டதாகவும் மோடி நினைவு கூர்ந்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களே நாயகர்கள் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் வேலூரில் 20,000 பெண்கள் நாகநதிக்கு புத்துயிர் ஊட்டியதை நினைவு கூர்ந்தார். தமிழ்நாட்டின் பழங்குடியின பெண்கள் சுடுமண் கோப்பைகளை ஏற்றுமதி செய்துள்ளதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் சிலருடனும் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பிரதமர் நரேந்திர மோடியின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியை காண நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தனது குடும்பத்தினருடன் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டார். மேலும் விவசாயிகள் சங்கத்தினர், முன்னாள் ராணுவத்தினர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அப்போது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இதுவரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை குறிப்பிட்டு பேசிய நபர்களுக்கு ஆளுநர் RN ரவி விருது வழங்கி கௌரவித்தார். மேலும் பாரம்பரிய விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை ஆளுநருக்கு வழங்கினர். சென்னை நடுக்குப்பத்தில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி LED திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மீனவ மக்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், நடிகை நமிதா உள்ளிட்டோர் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பிரதமரின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் அமித்ஷா, முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் இணைந்து கேட்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அங்குள்ள தேவநகரி பகுதியில் பிரதமரின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டார். இதேபோன்று கர்நாடக மாநிலம் கோபால் நகரில் மனதின் குரல் நிகழ்ச்சியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கேட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மதராசாக்களிலும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதமர் மோடியின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஒளிபரப்பப்பட்டது. அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை இந்திய வம்சாவளியினருடன் இணைந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டார். இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் உள்ள இந்தியன் ஹவுஸில் பிரதமர் மோடியின் 100வது மன் கி பாத் நிகழ்ச்சியை கேட்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டார். ஞாயிறு விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை சீசன் களை கட்டியிருக்கிறது. சனி, ஞாயிறு விடுமுறையோடு கோடை விடுமுறையும் தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் கொடைக்கானல் நோக்கி படையெடுப்பதால் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. நெரிசல் ஒருபுறம் இருக்க சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் இருந்து இறங்கி சென்று வெள்ளி நீர்வீழ்ச்சி முன்பு புகைப்படங்களை எடுத்து மகிழ்கின்றனர். கொடைக்கானல் நகர் பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதே நேரம் பிரைன் பூங்கா, பைன் மரக்காடுகள், குணா பசுமை பள்ளத்தாக்கு, வட்டக்கானல் அருவி, பாம்பார் அருவி, நட்சத்திர ஏரி போன்ற இடங்களின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்கின்றனர். கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு. இந்த கிளவுட்ஸ்ல ரொம்ப கிட்டவே இருக்கிறதால ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபீலிங்கா. இது வந்து பிரைன் பார்க் வந்திருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. எங்க ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரிலீஃப் ஆயிடும். அவங்களுக்கு பார்க்க பூக்களெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நிறைய பேரும் நீங்க வந்து போகலாம். ஆனா பிரச்சனை ஒன்றும் இல்லை, டிராஃபிக் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து
போக கொஞ்சம் தாவணும், ஒரு 1/2 1 hour ஆகுது. மற்றபடி இங்கே எல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. ரோஜா பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் உதகையில் குவிந்துள்ளனர். ரோஜா பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் அதனுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பூர்ல அடிக்கிற வெயில் கிளைமேட்டுக்கு ஊட்டி இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதுனால செம என்ஜாய்மெண்டா இருக்கு. மெயின் டிராபிக் அதிகமா இருந்தாலும் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. மலர் கண்காட்சி வருது, செம்மையா இருக்கும். தென்காசியில் கோடை மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் தண்ணீரின் வரத்து அதிகரித்திருக்கிறது. இதையடுத்து குற்றாலம் மீன் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. 5 அருவி பழைய குற்றாலம் அருவிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் போன்ற இடங்களை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சூரிய உதயத்தை திரளானோர் கண்டு ரசித்தனர். கோடை விடுமுறை தொடங்கி இருக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. முடிக்காணிக்கை செலுத்தியும் அங்கப்பிரதட்சணம் செய்தும் பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரை மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் பால் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் விஷவாயு கசிவால் 11 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. லூதியானாவில் கியாஸ்புரா என்ற பகுதியில் காயில் பால் பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் காலை 7:15 மணி அளவில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குளிரூட்டும் கருவியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென விஷவாயு வெளியேறியுள்ளது. இதனை சுவாசித்த ஊழியர்கள் அடுத்தடுத்து மூச்சு திணறி மயங்கி விழுந்தனர். இந்த ஆலையை சுற்றி 300 மீட்டர் தொலைவிற்கு வாயு கசிவு ஏற்பட்டதால் அருகில் வீடுகளில் இருந்தவர்களும் மயங்கி விழுந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் 11 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். அதில் 3 பேரின் உடல் நீல நிறமாக மாறிவிட்டதாக கூறப்படுகிறது. தொழிற்சாலை மற்றும் அருகில் உள்ள வீடுகளில் மயங்கி கிடந்த 11 பேரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொழிற்சாலைக்குள் மேலும் பலர் சிக்கியிருப்பதாக கூறப்படுவதால் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் லூதியானாவில் விஷவாயு கசிவு சம்பவம் மிகுந்த வருத்தமளிப்பதாக முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்தில் காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் வாக்களித்தனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள 32 பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. உயர்நீதிமன்றம் நியமித்த 2 தேர்தல் அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்று வரும் தேர்தலில் தேனாண்டாள் முரளி தலைமையில் ஒரு அணியினரும், மன்னன் தலைமையில் மற்றொரு அணியினரும் களமிறங்கியுள்ளனர். தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள நடிகர் ரஜினிகாந்த் தேர்தல் நடைபெறும் சென்னை ஆரியபுரம் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரிக்கு காலையிலேயே சென்று வாக்களித்தார். இதேபோல இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர், நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், மன்சூர் அலிகான், ராதா ரவி, நடிகைகள் ராதிகா, தேவயானி உள்ளிட்ட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் பலரும் தேர்தலில் வாக்களித்தனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து இன்று முதல் 5 நாட்களுக்கு மொத்தம் 216 மில்லியன் கனஅடி நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வைகை அணையில் தற்போது வினாடிக்கு 750 கனஅடி வீதம் சிறிய மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு 4ஆம் தேதியன்று நிறுத்தப்படும் என்று நீர்வளத்துறையினர் அறிவித்துள்ளனர். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் திரைப்படம் வெளியான 2வது நாளில் 100 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் நேற்று முன்தினம் திரையரங்கில் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியான திரைப்படம் வெளியான 2 நாளில் உலகளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருப்பதாக லைகா தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக 100 கோடி ரூபாய் வசூலித்த திரைப்படங்களின் பட்டியலில் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகமும் இணைந்துள்ளது. கடலூரில் கழிவுநீர் கால்வாய் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் பாரதி சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய் என்று தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் கால்வாய் முழுவதும் தீப்பரவியது. பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். போலீசார் விசாரணையில் உணவகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எண்ணெய் கழிவுகள் கால்வாயில் அடைத்திருந்ததால் தீப்பற்றியதாக தெரியவந்தது. ஆந்திர பிரதேச மாநிலம் நெல்லூரில் ஏடிஎம் இயந்திரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லூர் மாவட்டத்தில் சாலையோரம் அமைந்துள்ள ஏடிஎம் இயந்திரம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். அதற்குள் ஏடிஎம் இயந்திரம் முற்றிலும் கருகி சேதமடைந்தது. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் மது விற்பனை விசித்திரமாக உள்ளதாகவும் 24 மணி நேரமும் மதுபானம் கிடைப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட குங்கனாபுரம் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், ஊழல் தொடர்பான ஆடியோ விவகாரத்தில் நிதியமைச்சரே வெட்டி ஒட்டப்பட்டது என்று கூறியதன் மூலமாக ஆடியோ உண்மை என்பது உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு கொலைக்களமாக மாறிவிட்டதாகவும் கஞ்சா எளிதாக கிடைப்பதால் கொலைகள் அரங்கேறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மதுபான கடை விசித்திரமா இருக்குது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் கடை திறப்பாங்க. அந்த பார் திறக்கணும், கடை திறக்கணும். இப்ப அப்படிலாம் 24 மணி நேரம் கடை போகுது. மதுரை அருகே உடன் பணியாற்றிய விரிவுரையாளருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விரிவுரையாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கப்பலூரில் செயல்பட்டு வரும் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் தமிழ்துறை விரிவுரையாளராக மதுரை பேரையூரை அடுத்த ஏழுமலை கிராமத்தைச் சேர்ந்த ரகுபதி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 3 மாதங்களாக பாலியல் தொந்தரவு செய்ததாக உடன் பணியாற்றிய விரிவுரையாளர் ஒருவர் ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ரகுபதியை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது மதுபோதைக்கு அவர் அடிமையானதும் மது குடித்துவிட்டு கல்லூரிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தியதும் தெரியவந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இந்திய கடற்படை காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தைச் சேர்ந்த 26 வயதான ராஜேஷ் என்பவர் பணியில் இருக்கும்போது அதிகாலை 3:30 மணிக்கு தனது தொண்டை பகுதியில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரிழந்தார். குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமணம் செய்து கொண்டு ராஜேஷுக்கு இலக்கியா என்ற மனைவியும் 6 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். பெருநாட்டிற்குள் அனுமதிக்காததால் அகதிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் இருந்து அண்டை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் தங்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகின்றனர். இவர்கள் சிலி நாட்டிலிருந்து பெரு நாட்டின் வழியாக பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் சிலி பெரு நாடுகளின் எல்லையில் போராட்டம் நடத்திய போது மோதல் வெடித்தது. Gracias.
இந்த போராட்டத்தால் சிலி பெரு நாடுகளை இணைக்கும் நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஆந்திராவில் கோடை வெயிலை சமாளிக்க தண்ணீர் தேடி வந்த யானை அடிக்குழாயில் தண்ணீர் குடித்தது. மன்யம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை பார்வதிபுரம் கிராமத்தில் உலா வந்தது. கிராமத்தில் உள்ள ஓடை மற்றும் குளத்திலும் தண்ணீர் இல்லாத நிலையில் அடிக்குழாயில் லாவகமாக தண்ணீரை குடித்தது. அடிக்குழாயின் கம்பியை துதிக்கையால் மேலும் கீழுமாக அசைத்து தண்ணீர் குடித்த புத்திசாலி யானையின் செயலை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து பகிர்ந்துள்ளனர்.